அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொண்டி சுற்றுவட்டார பகுதியில் வாழக்கூடிய விவசாய பாட்டாளி பழங்குடி மக்களே, மீனவ சொந்தங்களே, அன்புக்கும் மதிப்பிற்கும் மேலான அனைத்து சமூகத்துடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய தலைவர்களே, பொறுப்பாளர்களே, சமூக பிரதிநிதிகளே, உங்களுடைய கவனத்திற்கான இந்த பதிவு. பொதுவாக எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், மருத்துவமனை தொண்டிக்கு கேட்டு 1986 மிகப்பெரிய ஒரு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்திருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் மருத்துவத்தின் தேவை என்பது குறைவாகத்தான் இருந்துச்சு. ஏண்டா நல்ல உணவுகளை, நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல சுகாதாரமான நீர், இப்படி ஆரோக்கியமான உழைப்பு சார்ந்து வாழ்ந்த மக்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தாங்க. 1999 காலகட்டம் வரை அது ஓரளவு பெரிய அளவிலான நோய் நொடி பாதிப்புகள் என்பது மிக குறைவாகத்தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைய 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் இந்த காலகட்டத்திற்குள்ளே பார்த்திங்கன்னா, நோய் இல்லாத இல்லங்கள் என்பது இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர், தாய் தந்தையர், அவர்களுடைய தாத்தா பாட்டி, இப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் மருத்துவமனை, மருந்து மாத்திரைகள் இல்லாத வீடு எது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 99% அப்படி ஒரு வீடை பார்க்க முடியாது. எல்லா வீடுகளிலையுமே ஏதோ ஒரு வகையில் அந்த மக்கள் சுகர், ப்ரெஷரு, பல்வேறு ஏதோ ஒரு பாதிப்புகளில் இன்றைக்கு பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்குறோம். அதிகமான நீரிழிவு நோய்க்கு ஆளாக இருக்கக்கூடிய மக்கள், அதிகமான மக்களை ஒவ்வொரு வீடுகள்லையும் நம்ம பார்க்க முடியும். திடீர் மரணங்கள், மாரடைப்பு சம்பந்தமான முதலுதவி சிகிச்சை கொடுக்க முடியாத இரவு நேரங்களிலே அதிகம் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய சம்பவங்கள்லாம் நம்ம தொண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகம் தொடர்ந்து கொண்டிருக்கு. குறிப்பாக கிராமப்புறங்களில் இதைவிட மோசமான ஒரு சூழல் இருந்துக்கிட்டு நல்லா தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு தொண்டி 300 லட்சம் கிராமங்களுக்கு மேற்பட்ட மக்களை பதிவாக கொண்டு இங்கே தான் ரிஜிஸ்டர் பதிவு செய்யப்படக்கூடிய பதிவாளர் அலுவலகம் இருக்குது. 300 லட்சம் கிராமங்களுக்கு மேலே தொண்டியை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்படிப்பட்ட அவசர உதவிகளுக்கும் மருத்துவ தேவைகளுக்கும் தொண்டியை தான் எல்லா மக்களும் தேர்வு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி ஒரு மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அத்தியாவசிய மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு தொண்டி இருக்குது. ஆனால் அதற்கான மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தகுதியும் ஒரு கட்டமைப்பும் தொண்டியில் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. இப்படி ஒரு சூழலில் தான் இன்றைக்கு தொடர்ந்து அன்றைய காலகட்டம் தொடங்கி 86லேருந்து 85 காலகட்டத்தில் தென்னவன் அமைச்சராக இருக்கும்போது இந்த மருத்துவமனையாக இருந்த தொண்டி மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் குறைக்கப்பட்டது. அதற்கு பிந்தைய அடுத்த ஆண்டு காலகட்டத்திலிருந்து 86களில் இருந்த நேனாப்பானா அப்துல் ரசாக்குங்கிறவர் ஜமாத் தலைவராகவும், அதே போல் அன்றைய ஊராட்சி மன்ற தலைவராகவும் நேனாப்பானா அப்துல் ரசாக்குங்கிறவர் இருந்தார். அவருடைய தலைமையில் ஒரு பெரிய போராட்டமும் நடந்திருக்கு மருத்துவமனைக்காக. அதனைத் தொடர்ந்து கமுமுக, மாமக, டிஎன்டிஜே உள்ள பல அமைப்புகள் பல்வேறு வகையிலும் மருத்துவமனைக்காக பல்வேறு போராட்டங்களை செஞ்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனை நம்ம சில மேல்தட்டு மக்கள் சில விஷயங்களை நினைக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த விஷயத்தையும் நான் பதிவு செய்ய ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்டா அரசு மருத்துவமனையுடைய தேவை எப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் நினைப்பிய பணம் இருக்குது, காசு இருக்குது, நம்ம அவசரத்துக்கு இப்போ மருத்துவம் பார்த்துக்கலாம் எங்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த எப்படி கோல்டன் ஹவர்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கிறதே ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த நிமிட துளிகள், அந்த நிமிட துளிகளிலேயே நீங்கள் உயர் சிகிச்சை, முக்கிய அவசர சிகிச்சைகளை அந்த நேரத்தில் கொடுக்கலன்னா அந்த உயிரை காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு சூழல் மருத்துவத்துறையில் இருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஆனால் அந்த கோல்டன் ஹவரை எதில் நீங்கள் பயன்படுத்த முடியும்டா, உங்கள் உள்ளூரில் ஒரு அரசு மருத்துவமனை இருக்கும்பொழுது தான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும். உங்கள் பணத்தால் உயிரை காப்பாற்ற முடியாது, உங்களுடைய அந்த பதவிகளை வைத்து உயிரை காப்பாற்ற முடியாது. அந்த குறிப்பிட்ட அந்த சில நிமிடங்களில் நீங்கள் மருத்துவமனையை அடைந்து அந்த சிகிச்சையை எடுக்கும்போது தான் உங்களுக்கு யாராக இருந்தாலும், எளியவர்கள் முதல் வலியவர்கள் வரை, அரசியல்வாதிகள் வர, செல்வாக்கு மிகுந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உயிர்களை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கும்போது தான் காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும்பொழுது, ஒரு காலத்தில் 6000 7000 பேர் தான் மொத்த மக்கள் தொகையே இருந்த காலகட்டம் போய் அன்று இருக்கக்கூடிய மருத்துவ தேவையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு பன்மடங்கு மக்கள் தொகை பெருகிருச்சு, மருத்துவ தேவை கூடியிருக்கு, அதிகமான விபத்துக்கள் நடக்குது, இரவு நேரங்களில் அதிகமான அகால மரணங்கள் நடந்து கொண்டு இருக்குது, ஹார்ட் அட்டாக் நிகழ்வுகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது, மாரடைப்பு போன்ற பல வியாதிகள் இன்றைக்கு
சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு மருத்துவமனை தேவை எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர்ந்து தான் எல்லா மக்களும் தொண்டிக்கு மருத்துவமனை வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தோம். இன்றைக்கு அந்த மருத்துவமனை கனவை சுக்கு நூறாக உடைக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு பேரூராட்சி மன்ற தலைவருடைய மகன், பேரூராட்சி மன்ற தலைவர் அவருடைய அங்கீகாரத்தால் தானே அவர் மகன் ஆட முடியும். அதனால் அந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கு அவர்கள் ஊர் நலனைக்கு எதிராக ஊர் மக்கள்லாம் மருத்துவமனை வேணும், இன்றைக்கு அதை விட்டால் வேறு இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மருத்துவமனை அருகிலே இருக்கக்கூடிய பழைய காவல் நிலையத்துடைய அந்த இடம் வந்து பேரூராட்சியின்பால் தற்போது வாங்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்திலே மருத்துவமனை அமைவதற்கான அந்த கட்டிடங்கள் அமைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய சூழலில் அந்த இடத்தில் தான் நாங்கள் பேரூராட்சி அலுவலகத்தை கொண்டு வந்து கட்ட போகிறோம் இன்றைக்கு தீர்மானம் போட்டு அதற்கு கொஞ்சம் கூட அந்த மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை இல்லாமல் குறைஞ்சபட்சம் சுயநலமாச்சு இருக்கணும். நாளைக்கு நம்ம இழுத்துக்கிட்டு கிடைக்கல அங்கே தாண்டா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நம்ம குழந்தைகள் பிள்ளை குட்டிகளுக்கு நாளைக்கு அங்கே தாண்டா அவசரத்துக்கு தேவைப்படுதுங்கிற கூட குறைந்தபட்ச சிந்தனை கூட இல்லாமல் சில உறுப்பினர்கள் அதுக்கு ஒத்தாசையாக இருந்து கையெழுத்து போட்டு தீர்மானம் போட்டு அந்த மருத்துவமனை கட்டிடம் வரக்கூடிய அந்த இடத்துல வந்து பேரூராட்சி அலுவலகத்தை கட்ட போகிறாங்க. அதற்கான விஷயத்தை நான் ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இது மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அந்த அலுவலகத்தை கட்டுவதற்கான பூமி பூஜை இன்றைக்கு 7/2/2026 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நடந்திருக்கு. அன்பானவர்களே கேட்டுக்கிறேங்க, நம்ம வந்து யாருக்கும் எதிரெலாம் கிடையாது, நம்ம அவங்கள தேவையில்லாமல் பேச வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. எனக்கு அவங்களால எந்த லாபமும் இல்லை, எந்த நஷ்டமும் கிடையாது. சொல்லப்போனால் என்னுடைய பிழைப்பு, என்னுடைய வருவாய், என்னுடைய வேலையை விட்டுட்டு தான் பல சமூக பணிகளை நம்ம செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. பல நேரங்களில் நம்ம கடைகளை லீவ் விட்டுட்டு நம்மளுடைய தொழிலையெல்லாம் இழந்துட்டு தான் சில சமூக பணியை செய்கிறோம். இப்போ அவங்க நமக்கு வேண்டாதவங்களான்னு பார்த்தா கிடையாது. எல்லாருமே ஒரு வகையில் எப்படி பார்த்தாலும் உறவுகளாகவும் இருக்காங்க, சொந்தங்களாகவும் இருக்காங்க, வேண்டியவர்களாக இருக்காங்க. ஆனால் இவர்களை நாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் நலன், மக்கள் நலன், மக்களுக்கான உயிரை காப்பாற்றக்கூடிய மகத்தான ஒரு விஷயத்திற்கு எதிராக இவர்கள் நிற்கிறார்கள். இன்றைக்கு அவர்களிடம் வாங்கி சாப்பிடக்கூடிய சில கெஞ்சி கூத்தாடி கூப்பாடு போட்டு அவர்களை காக்கா பிடித்து வாழக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக வாழாட்டக்கூடிய சிலர் வேண்டுமானால் இந்த விஷயத்துக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் இதை சிந்தித்து பார்க்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு எதிராகத்தான் இருப்பாங்க. இப்போ ஊரே மருத்துவமனை வேண்டும் என்குது, ஆனால் அந்த இடத்துல தான் நாங்கள் பேரூராட்சி அலுவலகத்தை கட்டுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வந்து அதற்கான வேலைகளையும் தொடங்கிட்டாங்க, பூமி பூஜை போட்டாங்க, அதுக்கான வேலையை தொடங்க போகிறாங்க. நான் கேட்குறேன், இந்த பேரூராட்சி அலுவலகம் கட்டுவதற்கான இடமே கிடையாதா? எல்லாமே குண்டுக்க மண்டக்காவே செய்வோம், எதிராகவே செய்வோம், மக்கள் நலனுக்கு எதிராக செய்வோங்கிறோம். அப்போ யாரை வச்சுக்கிட்டு இவ்வளோ அநியாயமும் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். மக்கள் நலனுக்கு எதிராக, இந்த ஊருக்கு எதிராக தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கைகளை வந்து புறக்கணிச்சு நீங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு எதிராக திட்டங்களையே தொடர்ந்து செய்வேன், எவன் எதிர்த்தாலும் செய்வோம் அப்படிங்கிறீல. உங்களை விட கடுமையாக ஆட்டம் போட்டோம்னா அந்த உலகத்தில் வரலாற்றில் நெடுகிலும் பார்க்கலாம். அடையாளமே தெரியாமல் போயிட்டாங்க. சாதாரண பேரூராட்சி மன்ற தலைவர் பதவி, புரிஞ்சில? அல்லாஹ் நினைச்சிட்டாண்டா, இறைவன் நாட்டிட்டாண்டா, ஒரு நொடியில் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையும் நிறைவு பெற்று வருது. அவனுடைய வாழ்க்கை, அவன் ஆட்டம் அத்தனையும் அடைக்கிறான் ஒரு செகண்டில். ஒரு ஊர் நலன் பெறக்கூடிய ஒரு திட்டத்தை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது எந்த மனசாட்சி உங்களை வந்து அப்படி செய்ய சொல்லுது சொல்லுங்கள்? கொஞ்சம் கூட இறை நம்பிக்கை இல்லாதவங்கன்னு வச்சியே கூட வச்சுக்கிறீங்களேன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, மனசாட்சிக்கு கொஞ்சம் பயந்து ஒரு மனிதாபிமானத்துக்கு கட்டுப்பட்டு எவ்வளோ மக்கள் பயனடைவாங்களே, எவ்வளோ உயிரை காப்பாற்ற போகிறோம், இந்த திட்டத்துக்கு எதிராக மண்ணள்ளி போடுறோமே அப்படிங்கிற ஒரு கொஞ்சமாச்சும் மனசாட்சி ஊற்றுதா அவங்கள? இல்லையே. அன்பான சகோதரர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இறை நம்பிக்கையே உங்களுக்கு இல்லாதவர்களாக நீங்கள் போலியாக வணக்க வழிபாடுகள் செய்கிறதாவே இருக்கட்டுமே, மக்களை ஏமாத்துறதுக்காக நீங்கள் போலியாக வணங்குறியா அப்படின்ட்டு பார்த்து வச்சுக்கிறோம். ஆனால் மனசாட்சி, குறைந்தபட்ச மனசாட்சி அடிப்படையில் உயிரை காப்பாற்றுற விஷயம் இல்லை, இதில் போய் நம்ம வந்து மண்ணள்ளி போடுறோமே, கொஞ்சம் பார்க்கணுமே அப்படிங்கிற என்ன வேணாமா? இந்த இடத்த விட்டிங்கன்னா தொண்டியில் மருத்துவமனைக்கு தகுதியான எங்கேயுமே இடம் கிடையாதுங்க. புறம்போக்கில் அரசு நிலம் எங்கேயுமே கிடையாது. இந்த முர்ச்சனாந்தோப்பு, அந்த இதை முர்ச்சனாந்தோப்புக்குறேன் அங்கே மங்காதடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மங்காதடல் கிட்ட அரசு பணிமனை கேட்டு நம்ம முந்திரி தோப்பை கேட்டு ரொம்ப காலம் போராடணும். அதற்காக பல முயற்சிகள் பண்ணேன், பல விஷயங்களை முன்னெடுத்தேன். அவ்வளவு ஆவணங்களை திரட்டி இந்த இடத்துல தீர்மானம் போட்டு தரணும்னு சொல்லி பணிமனை வர்றதுக்கு பேரூராட்சி தீர்மானமும் போட வைத்து மரியாதைக்குரிய சேது நயினா சார் அவருங்க இருக்கையில் அதுக்கான ஒப்புதலையும் பெற்று பேரூராட்சி மன்றத்தில் தீர்மானமும் போட்டு அந்த முந்திரி தோப்பில் 5.5 ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வரணுன்ட்டு நம்ம முடிவு பண்ணி அவ்வளோ முயற்சி எடுத்தோம். கடைசியில் அது அரசு வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, அது நீர்பிடிப்பு பகுதி, அது வந்து நீர்பிடிப்பு பகுதினால அது வந்து அப்ரூவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அனைத்து தனிநபர்களும் ஆக்கிரமிச்சு பில்டிங் கட்டி கரண்ட்லாம் இழுத்து வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியுது பாருங்களேன். ஒரு நல்ல திட்டத்துக்கு இடத்த கேட்டால் நீர்நிலைன்னு புறக்கணிச்சிடுறீங்க, தனிநபர்கள் ஆக்கிரமித்து அதில் வந்து கட்டடம் கட்டி இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்குது நிலை. இந்த மருத்துவமனைக்கு வேறு எங்கேயாச்சும் இடம் இருக்காண்டு நீங்களே சொல்லுங்கள், எங்கே இடம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம்.
எங்கேயுமே இடம் கிடையாது. ஆனால் பேரூராட்சி அலுவலகம் கட்டுவதற்கான குறைந்தபட்ச இடம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்றைக்கு பேரூராட்சி அலுவலகம் கட்டுவதற்கு பழைய பேரூராட்சி அலுவலகத்தையே நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதிய கட்டடம் கட்டலாம். அது இடம் போதுமான இடம், நவீனமாக நீங்கள் கட்டலாம். ஏசி அறை வைத்து நவீனமாக மாளிகையாக கட்டலாம். நீங்கள் அது பத்தாது அப்படின்னா அந்த அரசு ஆண்கள் பள்ளிக்கு ஏற்ற மாதிரி கிடக்கக்கூடிய அரசுடைய நிலம் பேரூராட்சிக்கு சொந்தமான இடத்துல கட்டலாம். எவ்வளவோ இடங்கள் இருக்குது. அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல தான் கட்டி ஆகணும் அப்படின்ற பவுண்டு தொப்பு இருந்தால் இருக்குது. அந்த மூலம் அதுக்கு பக்கத்தில் முனையிலேயே இருக்கக்கூடிய நீங்கள் குப்பைகளை கொட்டி முக்கியமான பகுதியில் மக்களுக்கு நோய் உற்பத்தியை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, முக்கியமான பகுதி பேரூராட்சியை நீங்கள் கட்டக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலே பவுண்டு தொப்பு, குப்பையை கொட்டி அதை வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பற்றியெல்லாம் முக்கியமான பகுதியில் அந்த இடங்களில் மக்கள் வாழவே முடியலை. இப்போ அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் என் கடை இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடையும் மொத்தையாக இருக்குது. இப்போ கொசுவத்தியை வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஃபேன் ஓடுது, ஆனால் ஒவ்வொரு கொசு அவ்வளோ கொடூரமான கொசுகள் உற்பத்தி ஆகி இன்றைக்கி மக்களை சாகடிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன அப்போ அந்த குப்பையை கொட்டி நீங்கள் பிரிக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து போதுமான அளவு இடம் இருக்குது. அந்த இடத்துல கட்டலாம். நீங்கள் நான் மெயினில் தான் கட்டணும், மெயினில் தான் நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து எங்களை காட்டிக்கிறேன்னு வெளிப்படுத்திக்கிறேன்னு எங்களை விளம்பரப்படுத்திக்கிறேன்னு நினைக்கக்கூடிய மெயின்லேயே இடம் இருக்குது. அதில் கூட கட்டலாம். ஆனால் முக்கிய இதய பகுதி அது மருத்துவமனைக்கான இடம், அது அந்த இடம் தான் தகுந்த இடம். அந்த இடத்துல தான் கட்டுவேன் அப்படின்ட்டு அங்கே பூமி பூஜை போட்டு வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. அன்புக்கு நீங்களே நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. நம்ம வாழ்க்கை வந்து ஒரு குறிப்பிட்ட எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். மரணங்கிறது நம்ம பிறடி நரம்பை விட மிக சமீபத்தில் தான் இருக்குது. நம்ம வாழக்கூடிய காலங்களில் 4 பேருக்கு உதவியாக நன்மையாக வாழ்ந்துட்டு போகணும். என்கிட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குது, நான் ஆடுறேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, நீ நானா பார்ப்போம், நீ பெரியவனா நான் பெரியவனா பார்ப்போன்னு வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இறைவனை மறந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஒரு நொடி பொழுது உன்னுடைய மூச்சுக்காற்று நிறுத்தப்பட்டு விட்டால் இறைவனுடைய அந்த தண்டனைக்கு நீ பயப்படாமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு அநியாயங்களுக்கும் மிகப்பெரிய அழிவை, அசிங்கத்தை, அவமானத்தை சந்திப்பான். அதனால் கொஞ்சம் இறைவனுக்கு கொஞ்சமாச்சும் பயப்படுங்க. ஒரு துளி அளவாச்சும் பயம் இருக்கிறவன் இதை செய்ய மாட்டான். ஈனத்தனமான செயல். அந்த மருத்துவமனையை கட்டக்கூடிய வேலையை நிறுத்துங்கள். மக்கள் நலனிலே அக்கறை கொண்டு அந்த இடத்துல மருத்துவமனை வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய சூழலில் அதில் மண்ணெளி போட்டுறாங்க. தயவு செய்து அந்த இடத்தை மக்கள் நலன் கருதி விட்டுட்டு வேறு இடத்துல உங்களுடைய பேரூராட்சி அலுவலகத்தை கட்டுங்க. இதுவே மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். அப்படி இல்லை நாங்கள் அப்படித்தான் செய்வோம் அப்படின்றா செய்யுங்க. மிகப்பெரிய விரைவிலேயே இறைவனுடைய சாபத்தையும் கோபத்தையும் அவனுடைய பெரும் தண்டனையையும் மக்களுடைய விரோதத்தையும் நீங்கள் அடைவீங்க. அது வேணுமா இது வேணுமாங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க. நன்றி. அன்புடன் மக்கள் தொண்டர் ஃபாய்ஸ். மக்களின் நலனை எங்களின் நோக்கம். 20 நியூஸ்.